பேச வந்தது என்னவோ எனக்கு பேச தெரியாது, பேச வர படிப்பிக்க மட்டும்தான் தெரியும். ஆனாலும் பாடுவதெல்லாம் நல்ல சித்திரம் தெரியும், அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் ஆரம்ப முறையில கிராமத்துல ஈஸ்வரை பற்றி ஒரு வார்த்தை அழகாக சொல்லப்படும். அல்லா ஈஸ்வரை பற்றி ரெண்டு இடத்துல ஒரு வார்த்தை சொல்றோம். அந்த ஈசை காது இருக்காது, ஆனா வெளிச்சத்தை நோக்கி நூறாவை நோக்கி அந்த நோக்கி போகும். ஒரு நாளே 2 நாளே செத்து போயிடும், உங்களுக்கு தெரியும். அப்ப ஈசலையே நல்லா காட்டுறாங்கன்னா அதுல மறைமுகமா ஒரு பொருள் இருக்கு. என்னன்னா வெளிச்சத்தை நோக்கி போகும். எங்களுக்கு இப்ப பெற்றாருன்னா பிள்ளைகளுக்கு தான் பாடம் உண்மை, கல்வி ஓட்டம். கல்வி இருக்கிறதுல கல்வி ஓட்டம் ஓடுறோம். கிரேட் 1 இருந்து கிரேட் 5 வரைக்கும் உமா பாப்பாடம் ஓட்டம் தான். உமா பாப்பா படிக்கிறாங்கன்னு சொல்றோம். அந்த அளவுக்கு பின்னாலே ஓடுவாங்க. 6ஆம் ஆண்டுல அந்த மூக்கனாக சொல்லுது, அந்த கைப்பை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. தூரமாகி 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 அப்படியே 9ஆம் ஆண்டு கிரேட் 10 கிரேட் 11 வரக்குள்ள கொஞ்சம் தூரமாகிருப்பாங்க. அங்கதான் நீங்க ஓடும், அங்கதான் கவனமா இருக்கும். பிள்ளை என்ன செய்து எங்க போது எதை யோசிக்குது அப்படி நாங்கள் எந்த நேரம் கவனமா இருக்கு. யாரோட பழகுது வெளிச்சூழல் 60 வீதம் செல்வாக்கு இருக்கு. நீங்க வீட்டுல பாருங்க, நீங்க அடையன்னு கூப்பிட்டு பாருங்க, பிள்ளையும் அடையன்னா வெளியிலேயும் கூப்பிடும். அன்பா பேச முதலாவது பழக்கம் வீட்டுல. அப்பதான் பஸ்ல போனாலும் கூட இடம் இல்லை அப்படின்னு சொல்லு போட்டோம் உலக பாட்டாயிருவா நான் அப்படின்னு சொல்லுவோம். ஆகவே வீட்டிலையும் நாங்கள் பேச நல்லா மென்மையாகவும் அன்பாகவும் நாங்கள் பழைய குழந்தை பேசணும். முதல்ல அது நல்லா பேசி பழகணும். அன்பு வளரும் பிள்ளைல அந்த தேவையில்லாத பேச்சுக்களை வீட்டில் நாங்கள் தாயாவும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ரைட். அடுத்தது உங்களுக்கு பெரிய சுவை என்னன்னா, அந்த காலத்துல நாங்கள் ஒரு காலத்துல ஸ்லேட், அதுக்கு பிறகு அங்கே கடன் வாங்கி ஒரு புத்தகத்தை இருந்து பார்த்து படித்தோம். அதுக்கு பிறகு இலவச புத்தகம் கொண்டு வந்தது. பிறகு இலவச சீருடை, இலவச உணவு அப்படியெல்லாம் வந்து இப்ப என்ன வரப்போகுது தெரியுமா? அடுத்த வருஷம் 3 ரூபாய்க்கு மேல சுமை, டைமும் கூட, பாடம் கூட, வேலை கூட, 2 இன்டர்வல். உங்களை தேட சொல்ல போகும். புக்ஸ் எல்லாம் பெருசா வராது, ஒரு விஷயம் முடியும் மட்டும் வரும். அதை பார்த்து நாங்கள் தேடி படிக்கிறோம். லண்டன்ல இருக்கிறவன் சொல்லுவான், வித்யா இயந்திரில உள்ள சர்டிபிகேட் வரும், இன்ஜினியர் சர்டிபிகேட். எங்கட சர்டிபிகேட்டும் வித்தியாசம். என்னப்பா வித்தியாசம்? நாங்கள் ஒரு சர்டிபிகேட்டா அவன் என்ன சர்டிபிகேட் எடுத்தவங்களோட பில்டிங்க கடவுளுடைய வேலையை கட்ட தொடங்குவான். அப்ப பிராக்டிஸ் எல்லாத்துலையும் செயல்பாடு கட்டாயம் வேணும்னு அதை நாங்கள் எதிர்பார்க்கணும். ஆகவே நாங்கள் வீட்டுல பிள்ளை விளையாடுது, போர்டு அடிச்சு விளையாடுது, துணிக்குள்ள புள்ள போர்டு எறியுது, பென்சில சீவுது, அதால ஆன் பண்ணுது, ஏதோ ஒன்று அந்த பேப்பரை பிடிச்சி பிடிச்சி ஒட்டுது, சித்திரங்கிறது, பட்டம் விடுது. அப்படியெல்லாம் நீங்க திறம்படியே இருக்கும். படி ஒரே படி படின்னு அதை என்ன சொல்றது, இருக்கட்டையும் நெருக்கத்தையும் கொடுக்காது. அது பிள்ளைல 10 வயசுல உங்களோட தோண்டையே அன்பாக இருக்கிற அந்த காலத்துல நீங்க ஆறு போட்டு இருக்காது. இருக்கிறீங்கன்னா 6ஆம் ஆண்டு எல்லாம் குறைஞ்சு போயிருக்கோம். நான் கண்டிருக்கேன் நிறைய பேர். குழந்தை பாஸ் பண்றவன் கௌரி சொல்லுவார், மெடிக்கல் காலேஜ் இப்படியே அனுப்புற பெரிய ஏர்ல இருக்கு. அவர் அடிக்கடி சொல்லுவார், குழந்தை பாஸ் பண்றவங்களே அங்க பெரிய சயின்ஸ்ல பாஸ் பண்ணாங்க. அப்படியெல்லாம் இல்ல, அதிகமா அப்படி வாரம் நாங்கள் இங்கே இருக்கு 2 நேருக்கு இறக்கி போட்டு அமைச்சு சாப்பிட்டோடனே பிள்ளைங்க அங்கால போட்டு போகும். ஆனபடியா நீங்க கொஞ்சம் வாசிக்கிறதுக்கு அதிகமா தூண்டு. ஒரே ஒரு கவலை எனக்கு என்னன்னா, இந்த ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கா ஏஆர் ரஹ்மான் சொல்லுவார், நீ எப்படியப்பா மியூசிக்க படிச்சாட்டு கேட்டா நான் சவப்பா சவம் கொண்டு போகல. இந்து சமயத்தாக்கள் நம்ம அப்படியே ஒரு நல்ல ஒரு நடிப்பாங்க, மேடம் அடிப்பாங்க. அந்த மேடம் டெய்லி சவக்காய் பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, ஒரே சோப்பா. அந்த சவுண்ட்ல இருந்தானா எனக்கு நிறைய அறிவு வருது. கூட பிள்ளையில நல்லா செவிப்படுத்த வைக்கும், நல்லா கேட்க வைக்கும். பிள்ளை நிறைய விஷயம் நல்ல விஷயத்த கேட்க வைக்கும். அப்பதான் பொருளோட படிக்க சொல்லுங்க. சரியான நாங்க ஸ்காலர்ஷிப்ல இருக்கிற நேரங்களில் கவலையா இருக்கு. பிள்ளை நிறைய நிலையிருக்கு, மக்கள் நிலை இருக்குது. என்னன்னு சொல்றதுக்கு என்னன்னு சொல்லு, என்னன்னு சொல்றதுக்கு என்னன்னு சொல்லு. அப்ப அந்த பிள்ளை உச்சரிப்பு கட்டாயம் கொஞ்சம் யாருமே வேற
அதிகமாக கொஞ்சம் வாசிக்க பிள்ளையெல்லாம் பழகுது கொஞ்சம் நல்லா திறமையான அதாவது சரியாக வாசிக்க பிள்ளைங்கன்னா பிள்ளை நல்லா கட்டிக்காம வரும் கூட டியூஷனை பொறுத்தவரையில் வாய்க்கா போதும். தேங்க்யூ வெரி மச். நான் என்ன சொல்ல வந்தாலும் பெரிய அங்கேயே போகலாம் நடக்கும். நிறுவனத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம். உண்மையாக வாழ்த்துங்க. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. என்ன சொல்றது 24 ஓட்டா நான் லேசாட்டி பார்க்குறேன். கிழக்கு வாசல் போட்டு ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் அப்பா உண்மையாக வெரி வெல் எந்த நேரமும் இதை பற்றிய சிந்தனை இதை பற்றிய ஒரு இது ஓடி ஓடி செய்வார். உண்மையா அவருடைய ஆழமான விரிசலான விரிவான விவேகமான விரட்டோடு செய்த அந்த புத்தகங்களுக்கு அந்த நிறுவனம் உருவாக்கியவர் உருவாக்கி கொண்டிருப்பவர் அவருக்கும் அவரை சார்ந்து அவரோடு சேர்ந்து தோல் கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். Future Icons Grand Event 2025 presented by Evangro Future Icons Digital Media Colorpix. Award partner Mr. Regine Seafood King. Associate Award partner Mrs. Mirfat Sahzad. Certificate partner Dr. Shafiqa Sheen. Associate Certificate partner Mr. Nazli Sara Learners. Gift partner Alhaj Walid New Mubarak Agency. Refreshment partner Arafa Hotel Trincomalee. Associate Refreshment partners ACF Food Center and Mrs. Rumaiza. Beverage partner Sunquick. Together we create memories of success and inspiration.